ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு உலகத்துல பெரும்பான்மையான இடங்கள்ல கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனுடைய சென்டர் பாயிண்ட் ஆஃப் போக்கஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீசஸ். இன்னைக்கு நம்ம பண்டிகை கொண்டாடுறத விட நம்ம மனசுக்குள்ள, நம்முடைய உள்ளங்கள்ல ஆண்டவர் இருக்க வேண்டும், கடவுள் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையில நம்ம வாழ வேண்டும். இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, அதனால நான் இந்த உலகத்துல எப்படி வாழணும், மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும்ன்ற ஒரு எண்ணம், நல்ல எண்ணம் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். சரி, இந்த கிறிஸ்து அல்லது இயேசுவானவருடைய பிறப்பை பற்றி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசி ஒருவர் எழுதி வைத்து சொல்லியிருக்கார். பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்துல நான் பார்க்க நமக்கு ஒரு பாலம் கொடுக்கப்பட்டா அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்குது. அதுல அவருடைய பேர் பல ஸ்தானங்களில அதாவது பல ஸ்தானங்கள் பல போஸ்டிங்ல, அதாவது இப்ப நம்ம கலெக்டர், டெபுட்டி கலெக்டர், அசிஸ்டன்ட் டெபுட்டி தாசில்தார் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், இப்படி நிறைய அடை பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ புதிய ஏற்பாட்டுல மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்கும் பொழுது அந்த பிறக்க போகிற பாலகனுக்கு கொடுக்கப்படுகிற பெயர் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு என்றாலே உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இன்னைக்கு ஏதாவது பாவத்துல நீங்க சிக்கி தவிக்கிறீங்களா? என்னால அந்த பாவத்தை விட முடியல, இதை நான் போட்டு வாட்டி வதைக்குது, நான் இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால வர முடியல. சிகரெட்டு பழக்கம், குடிப்பழக்கம், போதை வஸ்துக்கள் பயன்படுத்துறதுல எனக்கு நான் வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னால வர முடியல நீங்க நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, இயேசு இந்த நாமம் உண்டு. இந்த இயேசு நாமத்தை நீங்க உங்க வாயிலையும் உங்க உள்ளத்துல நீங்க அதை உச்சரிச்சு கொண்டே இருக்கும்போது அந்த நாமம் உங்களை விடுதலையாகும். ஏன்னா வசனம் சொல்லுது, இயேசு என்றாலே ரட்சிக்கிறவர். எதுல இருந்து ரட்சிக்கிறவர்? எல்லாவற்றிலும், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லா விதமான கஷ்டங்களில் நம்மளை விடுவிக்கிறார், நம்மளை ரட்சிக்கிறார். ரட்சிப்புனா ஒரு விமோச்சனம். எதுல இருந்து விமோச்சனம்? நீங்க எதுல கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து ஒரு விமோச்சனம். பலவீனமா, வியாதியா, பாவங்களா, விட முடியாத தீய பழக்கங்களா, தீய எண்ணங்களா, இன்றைக்கே அந்த ஆண்டவர் உங்களை ரட்சிக்க வந்திருக்கிறார். நீங்க நிச்சயமா விசுவாசித்து அவரை உள்ளத்துல நீங்க ரிசீவ் பண்ணீங்க அப்படிங்கன்னா, அந்த ஆண்டவர், அந்த கடவுளை நீங்க உள்ளத்துல ஏற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமா உங்களை விடுவிப்பார். இயேசுவே, இப்பொழுதே இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் இந்த ரட்சிப்பை கட்டளையிட்டு இருப்பதற்காக நன்றி. தேங்க்யூ.